உன் தலையில இருந்து இந்த பேனு விட்டே போக மாட்டேங்குது. பேசாம பேனை நம்ம வீட்டு ரேஷன் கார்டுல சேர்த்துக்கலாமா? அம்மா நீ இதே சொன்ன உன பைத்தியம் சொல்லுவாங்கம்மா. ஏன் மவுளி ஒரே போர் அடிக்குது, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடலாமா? எங்க அம்மா பேனு பாக்குது என்ன திட்டும் வந்தானா. அத்தை அத்தை நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் லீவ் இருக்கு அத்தை, அதனால நாங்க 2 பேரும் விளையாட போறோம் அத்தை. ப்ளீஸ் அத்தை விடுங்க அத்தை. மவுளி பாரு அவங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு தலை சீவிட்டு இருக்குது. நீ என்ன இருக்க பரட்ட தலை மாதிரி வச்சிருக்க. பரட்ட ஐயோ வந்துட்டியா எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு? போமா பேசாம. நம்ம 2 பேர் தான் இருக்கோம் விளையாடுறதுக்கு. பேசாம ஆன்ட்டி நீங்களும் வாங்கலாம், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒண்ணா கிரிக்கெட் விளையாடலாம். ஏக்கா பேசாம நாமளும் ரிலாக்ஸா ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று போடுவோமா? கண்டிப்பா, எனக்கும் டாக்டர் சொன்னாங்க கொழுப்புலாம் குறைக்கணும்னு சொல்லிருக்காங்க, அதனால நானும் விளையாடுறதுக்கு வரேன். ஏய் பசங்களா நானும் விளையாடுறதுக்கு வரேன். ஓகே ஹை ஜாலி ஆன்ட்டி. ஹே இன்னைக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கக்கா சீக்கிரம் விளையாடலாம் வாக்கா. ஏண்டி வீட்ல அவ்வளவு வேலை வச்சுக்கிட்டு இப்போ வந்து கிரிக்கெட் விளையாட வந்துட்டியா நீ? வந்துருச்சுடா யாருனாலு. பூங்குல மங்கையா பூங்குடியா போன பக்கமெல்லாம் ராசாவுக்கு செருப்படியா. சொல்லவா நீ மட்டும் சொல்லுவியா? நான் சொல்லுவேன். வெத்தல பாத்து வெத்தல எலிக்கு போல தண்ணிக்கு போத்தல. சிரிப்பிரியா மினிப்பிரியா சுகப்பிரியா இப்படியே பேசிட்டு வந்து அவட்ட வாங்குவ செருப்பு. அட இருக்கிற கிழவி எல்லாம் பஞ்ச் டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டு வாங்க சீக்கிரம் விளையாடலாம். ஏண்டி கிரிக்கெட் விளையாட போறியே, மதியம் சோத்துக்கு என்னடி பண்ணுவ? ஏய் என்னடி அங்க உணர்ற? ஒன்னும் இல்ல அத்தை, உங்களுக்கு என்ன மதியம் சாப்பாடு தானே, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிக்கலாம், வாங்க விளையாடலாம். நாங்களாம் அந்த காலத்துல. ஐயோ ஆரம்பிக்காதீங்க உங்க ராமாயணத்தை, தயவு செய்து வாங்க. உங்களுக்கு மதியம் 1 மணிக்கு சாதம் தட்டுல வரும், தயவு செய்து விளையாடுறதுக்கு வாங்க. ராமாயணத்தை ஆரம்பிக்காதீங்க. நான் பேசுறது உனக்கு ராமாயணமா தாண்டி இருக்கும். என் புள்ள எங்க எங்க சம்பாரிச்சு போடுறான், கொழுத்து கொண்டு போய் இருக்கேன். இருடி வரட்டும் உனக்கு இருக்குது. சரி இப்ப விளையாடுறதுக்கு வரேன். இங்க பாருமா, இது வெறும் ஜாலிக்காக தான் இந்த மேட்ச். ஓகே அம்மா நான் பால் போடுறேன். அத்தை நான் பேட்டிங் பண்றேன். ஏண்டி நான் என்ன பண்றது? அங்க பின்னாடி போய் பால் பொறுக்கி போடுங்க. சரி சரி நீ அப்படி போமா நீ இப்படி போமா, 2 பேரும் பால் போடுங்க, பேட் பண்ணுங்க, நாங்க பிடிக்கிறோம். மௌலி பால் போடு மௌலி. ஏ நான் முத பால்ல 4 அடிச்சிட்டேனே ஜாலியே. மௌலி சீக்கிரம் போடு ரெண்டாவது பால். ஓ நீ முத பால்ல 4 அடிச்சிட்டியா? இருடி இப்போ நீ அவன அவுட் ஆகனா இல்லன்னு பாரு. ஐயோ அம்மா என் மண்டைய உடைச்சிட்டாளே இந்த மௌலி, ஏமா மாடு பண்ணி. ஏ மௌலி எப்ப பாரு அவளை அடிச்சிட்டே இருக்கற பாரு, இப்ப தலை உடைஞ்சு போச்சு பாரு. நீ விளையாட்டுக்கே வர வேணாம், ஓடி போடு. அம்மா நான் தெரியாம தானே போட்டேம்மா, அதுக்கு ஏமா என்ன திட்டிக்கிட்டே இருக்கிற? போம்மா நான் விளையாட்டுக்கே வரல, போம்மா. சரி விடுக்கா, சின்ன பிள்ளை தானே, இவளும் சரி அவளும் சரி, ரெண்டும் ஒன்னோட ஒன்று தான் முறைச்சிட்டு தான் நிற்குங்க. தெரிஞ்ச விஷயம் தானே, விட்டு வேலையை போயிருக்கா. விளையாட்டா இருக்கணும்க்கா, சண்டை யாரும் வரக்கூடாதுக்கா. ஏண்டி மௌலி என் பேத்தியை நீ அடிச்சிட்டியா? இரு உன்னை வச்சுக்கிறேன், உன்னை வச்சு செய்யறேன். இரு ஏன் சின்ன பொண்ணு உன் மாமியார்கிட்ட சொல்லி வை, என் பொண்ணெல்லாம் பேச வேணான்னு. ஐயோ விளையாட்டு வினையா போயிடும் போல. இரு மாமியாருக்கு ஒரு ஆப்பு வச்சிருக்கேன், ஆப்பு வச்சுட்டு அப்புறம் பேசிக்கிறேன். சரி அது நான் பேட்டிங் பண்றேன். ஏன் மௌலி எனக்கு நல்லா ஒரு ஸ்லோவா ஒரு பால் போட்டு பார்ப்போம். அந்த பால் போடுற பொருள் இன்னைக்கு ஒருத்தர் மண்டை உடையில நான் பார்க்கணும். போடு மௌலி. ஐயோ பாட்டிக்கு என்னாச்சுனே தெரியலையே. ஏய் பாட்டி ஏந்திரு, பாட்டி ஏந்திரு. அட இந்த மாமியா கேள்வி மேல சும்மா தானே தலையில போட்டேன், அதுக்கு நம்ம இது மயக்கம் போட்டு வந்துச்சு. ஐயோ உசுறு ஏதாவது போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியலையே, போலீஸ் கேஸ்ல நான் மாட்டிப்பேன் போல. ஏய் மூச்சு இருக்கான்னு பாருங்கடி முதல்ல. ஐயோ அக்கா மூச்சே இல்லக்கா, மாமியா கேள்வி புட்டுக்குச்சு போலக்கா. போச்சு உன் மாமியார கொன்னுட்டியா? போச்சு நீ போலீஸ்ல மாட்ட போற, உன்னை சென்ட்ரல் ஜெயில போட போறாங்க பாரு. ஏ மௌலி அங்க கிளினிக்ல டாக்டர் இருக்காங்க, போய் இங்க என்ன நடந்து எதுவும் சொல்லாத. எங்க பாட்டி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் டாக்டர் போய் இட்டுட்டு வா, போ சீக்கிரம் போ. சரிம்மா நான் உடனே போறேம்மா. ஐயோ அத்தை நான் வேணுமனே பண்ணல அத்தை, எழுந்துருங்க அத்தை எழுந்துரு அத்தை. ஆமாடி இப்ப இது என்ன புண்ணியம், நீ முதல்ல இதெல்லாம் யோசிச்சு பண்ணணும். விளையாட்டுக்கு பண்றது இப்ப வினயத்துல போய் முடிஞ்சிச்சு பாரு. அக்கா இப்ப நான் என்னக்கா பண்றது, என்ன போலீஸ்ல இட்டு போயிடுவாங்களாக்கா?
இரு இரு, யார் வந்தாலும் கீழே மயக்கம் போட்டு ஊந்துட்டாங்கன்ட்டு போய் சொல்லிக்கலாம். நீ வேலையை பாரு, ஃபர்ஸ்ட் டாக்டர் வந்துட்டு போட்டோம். அம்மா எந்த ஹாஸ்பிட்டலுமே டாக்டர் இல்லம்மா, அதனால நம்ம ஊர் சித்த வைத்தியரை இட்டு வந்திருக்கேன். அவங்கள கையை பிடிச்சி பார்க்க சொல்லுமா. ஆமா, நம்ம ஊர்ல என்னைக்கு தான் டாக்டர் வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் தனித்தனியா ஒரு கிளினிக் வச்சுட்டு அங்கேயே போய் இருக்கிறாங்க தவிர நம்ம ஊருக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஒரு டாக்டர் வந்து பார்க்கணும் கொள்ளணும் எதுவுமே இருக்க மாட்டாங்க. வைத்தியரே, அங்க மயக்கம் போட்டு ஊந்துட்டாங்க, என்ன எதுன்னு சத்த பாரு வைத்தியரே. சரிம்மா சரிம்மா, இதோ பார்க்குறேம்மா. என்ன மூச்சே இல்லை, இது ஒன்றும் கீழே வந்த மாதிரியே எனக்கு ஒன்றும் தோணலையே. சரி என்னன்னு கேட்போம். ஆனால் போயிட்டாங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. ஏம்மா அவங்க செத்து 10 நிமிஷம் ஆகுது. என்னம்மா எங்கேது என்னாச்சு, எப்படி ஊந்தாங்க? இது ஊந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையே. ஐயோ அத்தை போயிட்டீங்களே. ஒண்ணும் இல்ல, அவங்க பெருக்கிட்டே இருந்தாங்க, திடீர்னு மயக்கம் போட்டு ஊந்துட்டாங்க. அதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி வைத்தியரே, நீங்க போயிட்டு வாங்க, நாங்க மீதி எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ அத்தை என்ன அடிச்சு கொண்டுட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க அத்தை, மன்னிச்சிருங்க. பாட்டி, எனக்கு யாரு கடையில விட்டு போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி தருவாங்க பாட்டி? திடீர்னு போயிட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? இப்பயும் பார்த்தா அந்த கடையில வேற gift எல்லாம் வச்சு விக்கிறாங்களே, நீ தானே வாங்கி தருவ. எங்க அம்மா கேட்டா எனக்கு வாங்கியே தராதே. ஏன் பாட்டி போனீங்க? நாளைக்கா gift வாங்கி கொடுத்துட்டு நாளைக்கா போவேன் தானே. சரி சின்ன பொண்ணு, நடந்தது விட்டுடு. நீ அடிச்சதை யார்ட்டும் சொல்ல தேவையில்ல. ஒழுங்கா வந்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். நீ எதுவும் உன் வாயில உளறி கொட்டிடாத. பசங்களா, நீங்களும் அதே மாதிரியே கேளுங்க. ஆயா மயக்கம் போட்டு வந்துட்டாங்க தான் சொல்லணும், புரியுதா? சரிங்க அத்தை. ஐயோ அத்தை, உங்க மகனுக்கு வேற ஃபோன் பண்ணி வேற சொல்லணுமே. நான் சொன்னா உடனே பொசுக்குன்னு வந்துடுவாரு. நான் வேற ஒரு வருஷம் வேலை செஞ்சு ஒரு ஒட்டியான எடுத்துட்டு சொன்னேன் துபாயில. இப்போ சீக்கிரம் வந்தா எனக்கு ஒட்டியானம் வராது. உங்களாலேயே எனக்கு ஒட்டியானம் வரது கேன்சல் ஆச்சு. செத்து நீ புண்ணியலா தான் இருக்கிற அத்தை. அடி, போலீஸ் கேஸ்ல மாட்டாத தப்பிக்க வைக்க நான் உனக்கு எவ்வளவோ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னன்னா ஒட்டியானத்துக்கு போய் நிக்கிற. உனக்கு ஒட்டியானலாம் வரக்கூடாது. சென்ட்ரல் ஜெயில அந்த கையில போற காப்பு தான் வரணும் உனக்கு. சரி சரிக்கா, நான் என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் வச்சு சொல்லி சீக்கிரம் வர வைக்கிறேன். சரி அடுத்த வேலை என்னன்னு பாருங்கக்கா. ஏ மௌலி, நம்ம வீட்ல போய் அந்த பெஞ்ச் தூக்கிட்டு வா, அப்புறம் ஊதுவத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. ஐயோ, இப்பதானே உன்னை விளையாட்டுல பார்த்தேன், உடனே உன்னை பெஞ்ச்ல படுக்க வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏ மௌலி, அந்த மரக்காய் எடுத்துட்டு வா, ஊதுபத்திலாம் எடுத்துட்டு வா மௌலி. என் மாமியாவை இந்த நிலைமையில நான் பார்க்குவேன்னு எதிர்பார்க்கவே இல்லைக்கா. ஐயோ சின்ன பொண்ணு, என்ன ஆச்சு உங்க மாமியாவுக்கு? இப்பதானே பார்த்துட்டு போனேன், அதுக்குள்ள இப்படி பார்த்துட்டாங்களே, என்ன ஆச்சு மாமியாருக்கு? ஐயோ நான் எப்படி சொல்லுவேன், ஏது சொல்லுவேன் என் மாமியாவை. ஏ சின்ன பொண்ணு, நீ அடுத்த வேலை என்னன்னு பாரு. நான் அவங்க கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கிறேன், புரியுதா? சரிக்கா. ஏய், வந்தீங்களா, மாலை போட்டீங்களா, போனீங்களான்னு இருக்கணும். அதை விட்டு நோண்டி நோண்டி கேள்வி கேட்குறீங்க. அவங்க எப்படி செத்தாங்க அதானே கேட்கணும். அவங்க வந்து பெருக்கிட்டே இருந்தாங்க, உடனே மயக்கம் வந்து ஊந்துட்டாங்க. அப்புறம் வைத்தியரை இட்டு வந்து காட்டினோடனே அவங்க செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ இது, புரியுதா? நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுகிட்டே இருக்காதீங்க. ஐயோ, நான் இப்போ என்ன கேட்டுட்டா நீ இன்னும் இவ்வளோ கோவமா பேசுற? சரி சரி, நாம தான் சின்ன பொண்ணுக்கு ஆறுதலா இருக்கணும். எல்லாம் ஆறுதல் வரதுக்குரிய ஆளுக்கு ஒரு வேலையை பாருங்கடி. மாலை ஒன்று வாங்கிட்டு வந்து போயிடுங்கடி. ஏமா என்னம்மா ஆச்சு, திடீர்னு இறந்துட்டாங்க போல. அதை ஏன் கேக்குறீங்க? பெருக்கிட்டே இருந்தாங்க, திடீர்னு மயக்கம் போட்டு ஊந்துட்டாங்க. வைத்தியரை இட்டு வந்து காட்டின உடனே அவங்க செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கங்க. அதாங்க, மைண்ட் ஹார்ட் அட்டாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரியம்மா. ஐயோ எல்லாம் ஒரே கிளாஸ்மேட்டாக இருந்தோமே, இப்போ நீ போயிட்டியா முன்னாடி? பின்னாடியே நான் வரேன் போ. ஏம்மா அவங்க புள்ள துபாயிலேருந்து வரணும்னு சொன்னீங்க, கிளம்பிட்டாரா? கிளம்பிட்டாருங்க, இன்னும் 1 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாருங்க. ஐயோ நான் அடிச்சு கொண்டுட்டேனே, போயிட்டீங்களே. ஐயோ அம்மா போயிட்டீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? இப்போதானே உங்களை பார்த்துட்டு போனேன். வரும்போது எனக்கு சில்க்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வான்னு சொன்னீங்களே, இப்போ போயிட்டீங்களே. அந்த சில்க்கு ட்ரெஸ்ஸை நான் யாருக்கிட்டமா கொடுப்பேன்? யோ உன் பொண்டாட்டி நான் இல்லை, எனக்கு கொடுக்க மாட்டியா? உங்க அம்மாவுக்கு தான் சில்க் ட்ரெஸ் கொடுப்பியா? ஏன் என்னெல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷாலே தெரியலையா? ஏய், எங்க அம்மாவை நான் ஒழுங்கா தானே விட்டு போனேன், எப்படி திடீர்னு ஆச்சு? அது ஒண்ணும் இல்லைங்க, பெருக்கிட்டே இருந்தாங்க, திடீர்னு மயக்கம் போட்டு ஊந்துட்டாங்க. அப்புறம் வைத்தியரை இட்டு வந்து பார்த்தா செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்க என்னங்க பண்றது? ஏப்பா மணி ஆகுது, சீக்கிரம் அடக்கம் பண்ணோம். ஏன்னா வந்து ஃப்ரீசரில் வைக்கல, நீங்கள் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. பாருங்க சீக்கிரம் மணி ஆகுது, அடக்கம் பண்ணுப்பா.
ஏமா இருமா, நான் 2 கோடிக்கு எங்க அம்மா மேல இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். அது எடுத்துட்டு அப்புறம் இன்சூரன்ஸ் காசு கொடுத்துருவாங்கம்மா, அப்புறமாட்ட அடக்கம் பண்ணிக்கலாம். என்னது 2 கோடிக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கா? முதல்ல அவர் இட்டுட்டு வந்து அறுக்கிற வழியை பாருங்க. சார் நீங்க வந்துட்டீங்களா? வாங்க சார், அது என்னன்னு பாருங்க சார். எனக்கு 2 கோடி ரூபா இன்சூரன்ஸ் கொடுங்க சார். பரவாயில்ல, இந்த கேள்வி செத்து 2 கோடி இன்சூரன்ஸ் வாங்கி கொடுக்குதே. ஏங்க இது இயற்கை மரணம் தானே, எதுவும் சாவடிக்கல. செயற்கை மரணமாக இருந்தானா கண்டிப்பாக உங்களுக்கு 2 கோடி இன்சூரன்ஸ் வராது. இல்லைங்க சார், இயற்கை மரணம் தான் சார். ஒரே போடு. ஐயோ, என்னடா இத கொல்றாங்க? டேய், நான் என்ன சாவலடா, அதுக்குள்ள மாலை தூக்கிட்டு வந்து போட்டுருக்கீங்க. இது என்னடா இது கத்தி? என்ன ஒரு அடி கொடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களாடா? ஐயோ அத்தை, நீங்க என்ன சாவலியா? ஆமாடி, நான் செத்தா நீ நிம்மதியா தான் இருப்ப. ஆனா இந்த அளவு கொண்டு வரும் நான் நினைச்சு பார்க்கலடி. நீ பாலர் சொல்லி மயக்கம் போட்டு தான் ஊந்த தண்ணியை தெளிச்சு எடுக்கணும் அந்த அறிவு இல்ல. உடனே வீணா போன ஒரு வயிற்று நைட்டு வந்து நான் செத்துட்டு முடிவு பண்ணி எனக்கு பாட கட்டிட்டீங்களேடி.